ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ஓகேவா? மெடிசினல் வேல்யூ, ஒரு ட்ரக்கோட வேல்யூ அதை மெஷர் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரக்கை நம்ம கொடுக்குறோம் ஒரு நோய்க்கு. அந்த நோய்க்கு கொடுக்கும்போது எவ்வளவு மேக்ஸிமம் டோஸ் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அந்த ட்ரக்கை கொடுத்தா அது பாய்சனஸ் ஆகிரும். அதுக்கும் அடுத்ததாக மினிமமாக எவ்வளவு கொடுத்தா அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், அதுக்கும் இடைப்பட்ட அந்த ரேஷியோவை தான் என்ன சொல்கிறாங்க, தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். ஓகே, த மெடிசினல் வேல்யூ ஆஃப் ட்ரக் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் த மேக்ஸிமம் டாலரேட்டட் டோஸ் ஆஃப் அ ட்ரக். அதுக்கு மேலே கொடுத்தா என்ன ஆயிரும், டாக்ஸின் ஆயிரும். ஓகே, அந்த மினிமம் கிரியேட்டிவ் டோஸ், அதுக்கு கீழே கொடுத்தோன்னா அது இன்னெஃபெக்டிவாக இருக்கும். அந்த ரேஷியோவை தான் என்ன சொல்கிறாங்க, தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஹையர் த தெரப்பட்டிக் இண்டெக்ஸ், தெரப்பட்டிக் வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் த சேஃபர் த ட்ரக். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபை ஏபிசி. நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டின். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், கொடுத்துருக்காங்க. சி, இந்த பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சரில் டபுள் பாண்ட் OOH வந்துன்னா அது ஒரு ஆசிட். ஓகே, இது வந்து CH2. ஓகே, அப்போது ஒரு CH2, இதுவும் ஒரு CH2, இந்த ஜங்ஷன்லாம் CH2, இதுவும் ஒரு CH2, இது என்ன COOH. ஓகே, இது என்ன இவ்வளவும் சேர்த்து COOH. ஸோ இது என்ன செய்கிறாங்க, இந்த காம்பவுண்ட்னால் என்னன்னு பார்ப்போம். அடுத்தது தயோனில் குளோரைடோட ட்ரீட் பண்ணுறாங்க. தயோனில் குளோரைடு இஸ் அ குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா காம்பவுண்ட் ஏ. இந்த காம்பவுண்ட் ஏ அமோனியாவோட ட்ரீட் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் பி கிடைக்கும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரெடியூஸ் பண்ணுறாங்க, காம்பவுண்ட் சி கிடைக்குது. ஸோ ஐடென்டிஃபை A, B and C. இந்த மாதிரி கம்பல்சரி ப்ராப்ளமில் இல்லைன்னா சாதா கொஸ்டின்லேயே கேட்கலாம். பாருங்கள், நான் சொன்னது மாதிரியே ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, CH2, இது வந்து COOH, அடுத்தது CH2, அடுத்தது CH2 COOH. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்ட் அஸ் குளுட்டாரிக் ஆசிட். தயோனில் குளோரைடு SOCl2, இது வந்து குளோரினேட்டிங் ஏஜென்ட். இதுக்கு வேலை என்னென்னா, இந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Clஐ என்ன செய்யுது, சப்ஸ்டிடியூட் பண்ணுது. பாருங்கள், ரெண்டு ஆசிட்டில் இருக்க ரெண்டு OHம் ரெண்டு Clஆல் சப்ஸ்டிடியூட் பண்ணப்படுது. அடுத்தது அமோனியாவோட ட்ரீட் பண்ணுறாங்க. அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜனும் இந்த Clயும் சேர்ந்து HCl. அதேமாதிரி ரெண்டாவது மாலிகுல் ஆஃப் அமோனியாவும் ஒரு 2 மாலிகுல் ஆஃப் அமோனியா இங்கே ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அப்போது மீதி NH2 வந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிடுது, NH2. ஸோ பாருங்கள், ஒரு அமைடு கிடைக்குது, காம்பவுண்ட் பி. CONH2னா ஒரு அமைடு. இதை ரெடியூஸ் பண்ணுறாங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட. ஸோ என்ன நடக்குது பாருங்கள், இந்த அமைடில் உள்ள ஹைட்ரஜன், அமைடில் உள்ள இந்த ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ CH2 CH2 NH2 CH2 CH2 NH2, ரெண்டு ஆக்சிஜனும் அமைடில் உள்ள ரெண்டு ஆக்சிஜனும் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகிடுது. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் இந்த சைடில் ஆட் ஆகுது. ஸோ காம்பவுண்ட் சி என்னது, ஒரு சி வந்து ஒரு காம்பவுண்ட். இதை என்ன சொல்கிறோம், ரெண்டு அமீன் இருக்குது, டை அமீன். ஓகே, டை அமீன். ஓகே, டை அமீனோ எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5, 5 கார்பன் இருந்தால் பென்டேன். ஸோ டை அமீனோ பென்டேன் இஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், காம்பவுண்ட் பி என்னது, அமைடுன்னு சொன்னேன், CONH2னா அமைடு. 1 2 3 கார்பன் 4 5 அமைடில் உள்ளதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ பென்டமைடு. ஓகே, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன, குளுட்டாரமைடு. ஓகே, ஸோ தட் இஸ் குளுட்டாரிக் ஆசிட். பாருங்கள், காம்பவுண்ட் ஏ இஸ் குளுட்டரைல் குளோரைடு, Cl இருக்கிறதுனால குளுட்டரைல் குளோரைடு. பி என்னது, பென்டமைட். ஓகே, ஆர் குளுட்டார் amide. C 1,5 diamino
pentane.